அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பனின் இனிய வணக்கம். வெல்கம் டு டெக் ஸ்டோரி எபிசோட்ஸ். இன்றைய தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் அதிவேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பங்களில் மறைந்து போகக்கூடிய தொழில்நுட்பங்களா எதெல்லாம் இருக்குது என்பதை பார்க்க போகிறோம். முதல்ல தற்பொழுது கார்களில் பயன்படுத்தி வரும் சைடு மிரர்களுக்கு பதிலாக மிரர்லெஸ் கார்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. இந்த மிரர்களுக்கு பதிலாக டிஜிட்டல் கேமரா அமைப்பானது பொருத்தப்படுகிறது. இந்த கேமரா மூலமாக தெரிகின்ற காட்சிகள் உங்களுக்கு காரின் உள்ளே பொருத்தப்பட்டிருக்கும், சிறிய திரை மூலமாக பார்க்கும் வகையில் பொருத்தப்பட்டிருக்கும். இதை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, தெளிவான காட்சிகள் உங்களுக்கு தெரியணும் என்கிற நோக்கத்தில் இதை கொண்டு வராங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது சாதாரணமாக பயன்படுத்துகிற கண்ணாடிகளை விட மேம்பட்ட காட்சிகளை உங்களால் இந்த டெக்னாலஜி மூலம் பார்க்க முடியும். இதை முதலாக ஜப்பானில் ஒரு காரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் கண்டிப்பாக வரும் காலங்களில் அனைத்து கார்களிலும் பயன்படுத்தப்படும் எதிர்பார்க்கலாம். அடுத்து, இன்றைக்கு பல பேர் உடல்நிலை சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போனால் பயப்படுற ஒரு விஷயம் இன்ஜெக்ஷன். அதுக்காகவே நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாமல் யோசிப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் விடை சொல்லுகின்ற முறையில் நீடில் இல்லாத நீட்லெஸ் இன்ஜெக்ஷனை கொண்டு வராங்க. மேலும் இதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. எனவே வரும் காலங்களில் இந்த இன்ஜெக்ஷன்களுக்கு வேலை இருக்காது. பிறகு நீங்கள் பயம் இல்லாமல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். அடுத்து, நம்ம பயன்படுத்துகின்ற மொபைலில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாவற்றுக்கும் விடை சொல்லும் நேரம் வந்து கொண்டே இருக்கு. ஏற்கனவே வயர்லெஸ் பேட்டரி மொபைல்கள் நிறைய நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கு. ரீசெண்டாக வந்த ஹவாய் Mate 20 Proவில் 2 மொபைலுக்கு இடையே எந்த ஒயருமே இல்லாமல் சார்ஜை பரிமாறக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்த OnePlus 60ல் ஹெட்ஃபோன் ஜாக்கே இல்லாமல் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எனவே இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒயரே இல்லாத ஹெட்ஃபோன்ஸை முன்னிறுத்தி இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாமல் இதை வெளியிட்டிருக்காங்க. எனவே வருகின்ற காலங்களில் இந்த ஒயர்களுக்கு விடை சொல்லும் நேரம் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து, நம்ம இப்பொழுது பயன்படுத்துகின்ற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்றவை மறைந்து போகலாம். ஏனெனில் கார்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிவேகமாக இப்போ வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சாலையில் இருக்கிற சிறு வியாபாரி முதல் பெரிய கடை வரை இப்பொழுது டெஸ்ட், பேடிஎம், ஃபோன்பேன்னு பயன்படுத்திட்டு வராங்க. அநேக பொருட்களை இதன் மூலமாக தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்ற சாப்பாடு, போடுகின்ற துணி, இன்னும் பெரிய லிஸ்ட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். மொத்தத்தில் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறதுக்கு மனசு வராதுன்னு தெரிந்து கொண்ட நிறுவனங்கள் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணி நமக்கு நம்ம பாக்கெட்டில் இருந்து பணம் எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு தந்திரமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனவே இந்த கார்டுகளும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மறைந்து போகக்கூடிய தொழில்நுட்பங்களாக இருக்குது. மேலும் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரீசெண்டாக ரிசர்வ் வங்கி அறிக்கையின்படி உங்களோட ஏடிஎம் கார்டில் சிப் இல்லை அப்படின்னா அது டிசம்பர் 31க்கு பிறகு செல்லாது என்பதை சொல்லியிருக்காங்க. எனவே உங்கள் கார்டில் இந்த சிப் இல்லை அப்படின்னா புதிய கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. இப்பொழுது ஆன்லைன் விற்பனை தளங்கள் நபர் மூலமாக செய்யப்படும் டெலிவரிக்கு பதிலாக ட்ரோன் மூலமாக டெலிவரி பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பல நிறுவனங்கள் மேற்கொண்டும் இருக்காங்க. அமேசான் நிறுவனம் பிரைம் ஏர் என்கிற வசதி மூலமாக இதை அறிமுகம் செஞ்சாங்க. இந்த வசதியை இன்னும் முழுமையாக அவங்க நடைமுறைப்படுத்தலை. இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, ஒரே நேரத்தில் 100 பேர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வானம் முழுக்க காக்கா குருவி மாதிரி இந்த ட்ரோனை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதை பயன்படுத்தி மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுவும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நடைமுறை டெக்னாலஜியில் பரிசீலனையில் இருக்குது. இதுவும் ஃபியூச்சரில் பாப்புலர் ஆகி உங்கள் வீடு தேடி பார்சல் பறந்து கூட வரலாம். இந்த டெக் ஸ்டோரி எபிசோடில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.